உண்மையிலே 6800 மேடை. அவரா? ஆமா. அவர் பேசாத மேடை அவர் பேசாத ஒரே மேடை தூக்கு மேடை தாங்க. அசிங்கப்பட்டால் ஆட்டோக்காரன். அதாவது இந்த 6500 மேடையில் ராமர் ஐயா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகும்போது அவர் வேலை மேல அவ்வளோ பக்தி. சுனிதா அவர்களை செருப்பு போடாம தான் போய் பண்ணுவார். ஏன்னா கீழே இருந்து அவன் எடுத்து அடிப்பான் இவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அதை போட்டு வந்துருவார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதெல்லாம் வந்து இல்ல நிறைவு நிறைவுப்பது இது வரைக்கும் நம்ம எவ்வளவு நக்கல் பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் வாங்கிட்டாரு. அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் பெருமையான சொல்லணும். இது வரைக்கும் இந்த 15 வருஷத்துல 48 விருதுகள் வாங்கலாம் நினைச்சாரு. கடைசி போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். சட்டையெல்லாம் கழட்டி போட்டு போய்கிட்டே இருப்பேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவர் தான் ஏதோ சொல்றாப்புல. நீங்களும் இப்படி கடையில பண்ணலாம். இதெல்லாம் நகைச்சு உண்மையிலே நிறைவுப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதான் எனக்கு முதல்ல சூப்பர் சிங்கர் வந்தது. ஆனா உண்மையிலே நடந்தது போன ஆண்டு நாங்க 2 பேரும் ட்ரெண்டிங் பேர்னு ஒரு விருது வாங்கினோம் சார். மனோ சார் இருங்க. ஆமா. அதுக்கடுத்து சேலம் நிகழ்ச்சி போயிட்டு மேடை விட்டு ராமரே இறங்கினோடனே அந்த ஆர்கனைசர் ஓடியாந்து இந்த மோதிரம் மேடையில எங்கேயுமே பண்ணக்கூடாதுன்றக்கா அந்த மோதிரம் போட்டாரு. ஓகே, அதுவும் முக்கியமான இன்னொரு இது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராமரையா வந்து மேல்முருகத்தூர் வரைக்கும் தலையில அகல் விளக்கு வச்சு ஓடுறாரு. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஜாயின். தலையில அகல் விளக்கு வச்சுக்கிட்டு ஓடுறேனா? அதுக்கப்புறம் அதுக்கு வரக்கூடிய பிரதி வெள்ளிக்கிழமை 5 ரூபா காயினை தொப்புல வச்சுட்டு ஓடுறாரு. அதுலயும் நீங்க கலந்துக்கலாம். பாரம்பரியத்தை தான் பாராட்டணும். இவரை விட இவங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த ஊர்ல சீரியஸா சொல்றேன், ஒரு 30 வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அவங்க அப்பா தான் காரணம். சூப்பர். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. இல்லங்க இல்ல ஒரு நிமிஷம். என்னை பத்தி சொன்னீங்க, நான் எல்லாம் வாங்கிக்கிட்டேன். எங்க அப்பால இருந்து எங்க அப்பத்தா வரைக்கும் ஒரு குடும்பத்தையே கூப்பிடுறீங்க. இல்ல சாரி நான் உண்மையான விஷயம் சொல்ல வந்தா ஜோக்கா மாறி. ரிச்சார்ட் நான் சட்டை எல்லாம் கிழிச்சு போட்டு கூட ஓடிடுவேங்க. ஐயா ஏற்கனவே கிழிஞ்சா இருக்கு. உண்மையிலேயே அவங்க அப்பா தான் அவங்க ஊர்ல நாட்டாம படத்தை 4 தடவை பார்த்தேன். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? நம்ம டீமே நம்மள வந்து என்கரேஜ் பண்ணாங்க. தயவு செஞ்சு விஜய் டிவிக்கு என்ன கூப்பிடாதீங்க. யா மக்களே, make some noise for ராமர் and மதுரை முத்து. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா.